ஜூபிட்டர் நமது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகம், ஒரு கேஸ் ஜாயன்ட். இது கோடிக்கணக்கான டன் விண்வெளி குப்பைகளை உள்வாங்கி அடக்கும் அதிசயம். நம்முடைய பூமியின் மிகப்பெரிய பிரச்சினையான குப்பைகளை தீர்க்க இதனை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? நாம் ஜூபிட்டருக்கு நமது குப்பைகளை அனுப்ப முடிவு செய்தால் என்ன ஆகும்? நமது உலகின் குப்பைகளை விண்வெளிக்கு அனுப்பி அவற்றை ஜூபிட்டர் கோளில் வீசுவது எப்படி என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் கூறுவோம்? இவ்வளவு அளவிலான குப்பைகளை விண்வெளிக்கு அனுப்புவது எவ்வாறு சாத்தியம்? இது நமது பிரச்சினைக்கு தீர்வு அளிக்குமா அல்லது நிலைமையை மேலும் மோசமாக்குமா? இது ஒரு பெரிய கற்பனை சிந்தனையாக இருந்தாலும் அதன் விளைவுகளை சிந்திக்கும் போது கூட நமக்கு ஒரு பெரும் சவாலாகவே தெரிகிறது. ஜூபிட்டருக்கு அனுப்பும் ராக்கெட்டுகளில் அழுகிய உணவு, எலக்ட்ரானிக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை நிரப்பி விண்ணில் ஏவப்படும் முன் இந்த பொருட்கள் உருவாக்கப்பட்டு குவிக்கப்படும் வரையிலான பயணத்தை ஒரு பார்வையிடுவோம். கழிவு மேலாண்மை என்பது ஒரு மிக சிக்கலான துறையாகும். என்ன பிரம்மாண்டமான செயல்முறையே இது! உலகம் முழுவதும் பல்வேறு குப்பை மேலாண்மை யுக்திகள் பிரயோகிக்கப்படுகின்றன. அதில் கார்ப்சாய்ட் பின் பிக்கப்ஸ் முதல் மிகவும் மேம்பட்ட ரீசைக்ளிங் சோடம் புரோகிராம்ஸ் வரை அடங்கும். குப்பை கொட்டிய பின் அது லாண்ட்ஃபில் அல்லது இன்சினரேட்டர் நோக்கி செல்லும். அந்தந்த பகுதியின் கட்டமைப்பை பொறுத்து மாறுபடுகிறது, ஆனால் அனைத்தும் அங்கு செல்வதில்லை. உலகின் எந்த பகுதியில் மனிதர்கள் இருந்தால் அங்கு மனித குப்பையும் இருக்கும் என்பது உறுதி. குறிப்பாக பசிபிக் ஓஷன் போன்ற இடங்களில் கூட நமது லிட்டர் வியக்க வைக்கும் வண்ணம் கிடைக்கிறது. அதை பார்க்க கிரேட் பசிபிக் பகுதியை சென்று பாருங்கள். குப்பை பட்சம் பற்றி நீங்கள் ஆதாரம் கேட்க வேண்டியிருக்காது, ஏனெனில் எங்கள் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழியும் நிலையிலும் கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மனிதகுலம் தீர்வுக்காக தீவிரமாக தேடுகின்றது. அந்த தீர்வு ஒரு புதிய கிரகத்தில் கிடைக்கும் என்ற எண்ணம் எவ்வளவு திகில் அளிக்கிறது என்று யோசியுங்கள். நம்முடைய சொந்த கிரகம் மீது குப்பை நிரம்பி வரும்போது அடுத்த கட்டத்தில் ஆய்வு செய்ய உள்ள கிரகத்தின் தொலைவு 778 மில்லியன் கிலோமீட்டர் தான். நமது பூமியில் குப்பைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை கருத்தில் கொள்ளாமலேயே நாம் அந்தரங்களின் சக்தியை விட பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளன. இந்த பூமியில் சுமார் 20 குவாட்ரில்லியன் அந்தரங்கள் உள்ளனவாம். அப்படியென்றால் எதுவும் சும்மா இல்லாமல் அவை தங்களது எடையின் 10 முதல் 50 மடங்கு வரை எடையை தூக்கி சுமக்கும் கொள்ளை சக்தி கொண்டவை என்பது நிச்சயம் அதிசயமான செய்தி தான். நம்முடைய குப்பை பிரச்சனையை முடிப்பதில் எறும்புகள் உண்மையில் அதிசயமான உயிரினங்களாக உள்ளன. அதை பற்றி நான் ஒரு புதிய அசத்தலான கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். அதன் பெயர் தி ஆண்ட்ஸ் அண்டர்கிரவுண்ட் கிங்டம். அந்த கேம் எறும்புகளின் அரசியல் மற்றும் உயிர்வாழ்க்கை முறையை சிமுலேட் செய்கிறது. இந்த பாட்காஸ்டில் எறும்பு கூட்டங்களின் நடவடிக்கையை நேரடியாக காண்பிக்கிறது. மிகவும் ஆச்சரியமான வகையான எறும்புகளை அணுகும் விதமாக உள்ளது. நீங்கள் கோல்டன் ஸ்பைனி, கிரீப் மாஸ்டர் மற்றும் எனக்கு பிடித்த ஸ்லிம் ஆர்ட் என்ற பல விசேஷ எறும்புகளை பார்க்கலாம். கிரீப் மாஸ்டர் மிகவும் வலுவானது என்பதை குறிப்பிடவும், ஆனால் ஸ்லிம் ஆர்ட் உங்களுக்கு வியப்பூட்டும் வித்தைகளை காட்டும். இந்த விளையாட்டு உங்களுக்கு தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு இரண்டிலும் சிறந்த சமநிலையை அளிக்கிறது. 7 நாட்கள் தொடர்ச்சியாக விளையாடினால் உங்கள் எறும்பு ஆர்மி யை பாதுகாப்பதற்கு உதவும் ஒரு அற்புதமான கோல்டன் ஆமா போனஸ் கிடைக்கிறது. இந்த விளையாட்டில் ரிச் எனும் வசீகரமான அம்சங்கள் நிறைந்துள்ளன. நீங்கள் சாகசமான காடுகளில் தப்பிக்கவும் படைகளை கட்டமைக்கவும் முடியும் ஒரு திகைப்பூட்டும் விளையாட்டை பற்றிய ஒரு அம்சம் இது. நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒன்றாக விளையாடலாம், இல்லெனில் எதிரிகளுடன் மோதலாம். எனக்கு இதில் மிகவும் பிடித்தது எனது சொந்த அனிமலை ஸ்கின் மற்றும் டெக்கரேஷன்ஸ் சேர்த்து தனிப்பட்டமாக்கலாம் என்பது. இது நாங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் செய்வதிலும் உதவுகிறது. உதாரணமாக அப்கிரேட் செய்தால் உங்கள் அரசியை லெவல் 16க்கு உயர்த்தினால் நீங்கள் புதிய ஒரு அசத்தலான அம்சத்தை திறக்கப் போகிறீர்கள். அதுதான் இன்செக்ட் சிஸ்டம். இது உங்கள் எறும்புகளுக்கு அசத்தலான பஃப்ஸ் மற்றும் பவர் அப்ஸ் கொடுக்கும், மேலும் உலகின் ஸ்பீஷீஸ்களை மேம்படுத்தும். ஆத்தாடி, என்ன ஒரு வசதி! உடனே ஆண்ட்ஸ் அண்டர்கிரவுண்ட் கிங்டம் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் நுழைந்து குறிப்பிட்ட கோட் ஐ உபயோகிக்கவும். 2024இல் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு பேக் கிடைக்க உள்ளது. இந்த பரிசு பேக்கில் 100 சூப்ரீம் டிராஸ் மற்றும் உங்கள் அண்டில் வளர்ச்சிக்கான அதிகளவு வளங்கள் கிடைக்கும். இது மிகவும் சக்திவாய்ந்த ஆண்ட்ஸ் பெறுவதற்கு எளிதாக உள்ளது. 100 டார்ஷரி எக்ஸ் கொண்டு ஆட்டத்தில் சில சிறந்த புதிய உயிரினங்களை சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இராச்சியத்தின் வளர்ச்சியை பாதுகாக்கும் சக்திவாய்ந்த ரீப் மாஸ்டர் மற்றும் ஸ்லிம் ஆர்ட் என்ற அமைப்பை பெற இருக்கிறீர்கள். மேலும் ஒரு புதிய சீசன் அறிமுகமாகிறது. அது ரேஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் வாஸ்ட் ஜங்கல் என்பதுதான். இது ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கும், ஆகவே பதிவு செய்ய மறக்க வேண்டாம்.
மிகுந்த ஆவலையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருங்கள். உங்கள் வீட்டு வாசலிலிருந்து குழாய் வழியாக குப்பையை ஜூவியன் வளிமண்டலம் வரை கொண்டு செல்ல ஒரு புரோகிராம் வடிவமைப்பதற்கு கண்டிப்பாக பெரும் தொழில்நுட்ப முன்னேற்றமும் சர்வதேச ஒத்துழைப்பும் தேவை. நாம் அனைத்தையும் முற்றிலும் மாற்றும் விதமாக சிந்திக்க வேண்டும் என்பதும் அதிர்ஷ்டமே. இது நம்முடைய பாட்காஸ்ட் உள்ளடக்கம். நாம் இப்போது செய்யப்போகும் அதிசயமான விஷயம் இதுதான். தொடக்கத்தில் நீங்கள் வழக்கமானபடி 1 அல்லது 2 வேறுபட்ட பின்ஸ்களில் ஒன்றாக அனைத்தையும் போடுவீர்கள். ஆனால் அதன் பின்னர் உள்ளூரிலிருந்து பிராந்திய மற்றும் தேசிய அளவில் என்ன நடக்கும் என்பதையும் நாம் ஆராயப்போகிறோம். அரசாங்கங்கள் குப்பையை விண்வெளி பயணத்திற்கு தயார் செய்ய கடினமான தானியங்கி ட்ரோன்ஸ் என்ற அதிநவீன சிஸ்டமை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த ட்ராஷ் ஐ பேலோட் அதிகப்படுத்த குறுக்கேற்றப்பட்டுள்ள நிலையில் கம்பாக்டட் ஆக வேண்டும். ஒவ்வொரு ராக்கெட் அதன் பயணத்தை தொடர நாம் கருதிக்கூடாத அளவுக்கு அதிகமான காபேஜ் ஐ கையாளக்கூடிய கம்பாக்ட சாய்ட்ஸ் களை அமைத்து அதை கடினமான பொருளாக அமுக்கி அடுக்க வேண்டும். இது எவ்வளவு சவாலான காரியம் என்று யோசித்தாலே பிரமிப்பாக உள்ளது. உலகம்தோறும் ஒவ்வொரு வருடமும் சுமார் 2.1 பில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் உற்பத்தியாகின்றன. அந்த எண்ணிக்கை குறையப் போவதில்லை என்பது நிச்சயம். இன்னும் ஸ்பேஸ் ட்ராஷ் புரோகிராம் வழியாக இந்த எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்கப் போகிறது. நிச்சயமாக இது வெகு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் ஜூபிட்டருக்கு கொண்டு செல்லும் கழிவுகளை டீகண்டாமினேட் செய்ய வேண்டியது ஏன் தெரியுமா? அச்சோ, இது ரொம்ப முக்கியம். நாம் அனுப்பும் கழிவுகளில் பூமியிலிருந்து வரும் அனைத்து மைக்ரோப்ஸ் அவற்றை நீக்கிவிட வேண்டும். என்ன, நாம் அழிக்கப் போவது தானே அந்த கழிவுகளை, அப்புறம் ஏன் இந்த டீகண்டாமினேஷன் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கவனிக்கவும், நாம் வேண்டாமல் பிற கிரகத்தில் நமது மைக்ரோப்ஸ் ஆகியவை பரவி விடக்கூடாது. அது ஒரு பெரிய பேராபத்து. நம்முடைய பெரிய கழிவுக்குள் இருக்கக்கூடிய விசித்திரமான ஏலியன் உயிரினங்களை நாம் அழிப்பதை நாம் விரும்பவில்லை. அதைவிட நமது பாக்டீரியாக்கள் எங்கேனும் தொலைந்து போய்விட வாய்ப்பு உள்ளது. அப்போது என்ன நடக்கும் என்பது யாராலும் கணிக்க முடியாது. நம் பாக்டீரியாக்கள் வேறு ஏதேனும் கிரகத்தில் சிக்கிக் கொள்ளும்போது அது பெரும் ஆபத்தாக மாறலாம். இது நமக்குள் பெரும் கேள்விக்குறிகளை ஏற்படுத்தும். பூமி நோய் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கினால் அங்குள்ள வாழ்க்கை உருவங்களை அழிக்கலாம் அல்லது மிகவும் விசித்திரமான வழிகளில் பரிணமிக்க செய்யலாம். எனவே ஏலியன்களுடன் கலாட்டாப்படுவதை விட அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் வழியில் நமது செயல்களை முன்னெடுப்போம். டிகாண்டமினேஷன் செய்வது மிக அவசியம். நாம் இப்போது இந்த பெரும் பொறுப்பை ஏற்க வேண்டும். செவ்வாயை அணுகும் போது ஜூபிட்டர் கிரகத்திற்கு சூரிய மண்டலத்தில் இருந்து கழிவுகளை அனுப்புவதற்கு மிகப்பெரிய அளவிலான விண்கலம் தேவை. இந்த அளவுக்கு முன்பு நாம் கண்டிராத வகையிலான இந்த விண்கலங்கள் மிகவும் நீண்ட தூர பயணங்களை அனுபவிக்க கூடியதாகவும் பல முறை ஜூபிட்டருக்கும் மீண்டும் பூமிக்கும் பயணிக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த விண்கலங்கள் எடையை கொண்டு செல்லும் போது பெரும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். கிரகத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேறி விண்வெளிக்கு செல்ல நாம் தேவைப்படும் அதிநவீன ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் பற்றி யோசிக்க நேரமிட்டால் அது நம்முடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் கற்பனைகளில் உள்ள ஆண்டாம் போன்றவை ஆகும். நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது ஆயன் த்ரஸ்டர்ஸ் போன்ற மிகவும் முன்னேறிய சிஸ்டம்ஸ் தேவை. இந்த அற்புதமான முயற்சி நாம் செய்தால் அது மனிதகுலத்தின் முன்னேற்றத்தில் ஒரு பெரிய லீப் ஃபார்வர்ட் ஆக அமையும். நமது விண்வெளி ஆய்வு தொழில்நுட்பம் அபாரமானது. ஆனால் நாம் ஜூபிட்டருக்கு சென்று சேரும் போது என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அங்கு சேர்ந்தவுடன் விண்கலங்கள் தங்கள் குப்பை சரக்கை ஜூபிட்டரின் பெரும் காற்றுக்குள் வீசி விடுகின்றன. கியாஸ் ஜெயண்ட் எனப்படும் பெரிய கிரகத்தின் வளிமண்டலத்தில் நாம் அனுப்பும் குப்பைகள் மேல்நிலை அடுக்கில் அணுகும் போது அந்த கிரகத்தின் பலமான ஈர்ப்பு விசை அந்த குப்பைகளை இன்னும் ஆழமாக உள்ளே இழுத்து செல்லும். ஜிவ்வியமான வண்ணங்களில் சுழலும் வாயுக்கள் நமது கழிவுகளை மறைத்துக் கொள்ளும் அற்புத தருணம் இது. இந்த பாகம் பாட்காஸ்ட் உள்ளடக்கத்தின் ஒரு பகுதி ஆகும். இங்கே விவரிக்கப்படுகிறது கடுமையான -45 பாகை செல்சியஸ் உறைபனி குளிர்ந்த வெப்பநிலையில் விழுந்து கொண்டிருந்த இந்த அமோனியா கேசின் மேகங்களில் பூமியில் நாம் அனுபவிக்கும் சமநிலை அழுத்தத்துக்கு இணையான அழுத்தத்தில் கார்கோ பின்களின் பாதுகாப்பு செயல்பாடு இன்னும் தீவிரத்தை அடைய உள்ளது. ஆனால் இந்த சவாலான சூழலில் என்ன நிகழும் என்பதை அறிய காத்திருப்போம். இது ஒரு பாட்காஸ்டின் பகுதி. அதில் விவரிக்கப்பட்டது போல குப்பை தொட்டிகள் அழிந்து விடும்போது அவை மில்லியன் மடங்கு அதிகமான அழுத்தத்தில் சிதறிவிடும். அதுவும் குப்பை மேகங்களாக பரவி அவற்றின் மூலக்கூறு பிணைப்புகள் கிழிக்கப்படும் வண்ணம் நிகழ்வுகள் நிகழும். ஒரு குப்பை தொட்டி முழுவதுமாக நிலைத்திருந்தாலும் அது சிதறிப்போய் விரைவில் அழிந்துவிடும்.
இதில் அட்மாஸ்பெரிக் பிரஷர், மலெக்யூலர் பாண்ட்ஸ் போன்ற விஞ்ஞான சொற்கள் ஏற்படுத்தும் ஆச்சரியம் என்ன என்பதை உணரலாம். ஜூபிட்டரின் ஆழமான படலங்களுக்கு ஒன்று சென்றால் நிச்சயம் அது ஒரு மேற்பரப்பில் கால் பதிக்க முடியாது. ஏனெனில் இந்த பிரம்மாண்டமான வாயு கிரகத்தில் மேற்பரப்பே கிடையாது. ஆனால் ஒருவேளை அது அணுகுண்டம் போன்ற மையத்தை அணுக முடிந்தால் அது தனது அடிப்படையான எலமெண்டல் வடிவத்தில் உடைந்து போய்விடும். இன்ஃபெர்னோவின் அதிர்ச்சியளிக்கும் வெப்பநிலையில் ஏறத்தாழ 24,000 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் மெட்டல்ஸ் உருகி கலந்து விடும். பிளாஸ்டக்ஸ் அவற்றின் மிக சிறிய மொலிக்யூல்ஸ் ஆக சிதைவடைந்து போகும். இந்த அதிர்ச்சியானவர்க்கையை நீங்கள் உயரமாக இருந்து கண்டு கொண்டாடலாம். ஒருபோதும் உயர்ந்து கொள்ளாத கழிவுகள் இதயத்தின் நடுவில் முழுமையாக ரீசைக்கிள்ட் ஆக முடியும். இப்போது இதை முழுசா முதல்ல இருந்து தொடங்கினா பயணம் ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஐ நகர்த்துவது என்பது பெரிய சவால். கற்பனை பண்ணுங்க, ஒரு நாள் ஒரு டிராஷ் ஷிப் வெடித்து அங்கிருந்து குப்பை விண்வெளியில் பறந்து போனா அப்போ என்ன பேராபத்து நடக்கும்னு. இங்கே ஒரு ஆச்சரியமான கருத்து வந்திருக்கு. நாம் இந்த சூரிய மண்டலத்தின் முழுவதும் எங்களது குப்பைகளை விண்வெளியில் அனுப்பிவிட்டால் நாம் இங்கே பூமியில் எங்களது கன்சம்ப்ஷன் குறைப்பதற்கு எந்த முயற்சியும் செய்வோமா அல்லது அப்படியே தொடர்வோமா? என்ன ஒரு கேள்வி இது. யோசித்து பார்த்தால் விண்வெளி பரப்புகளில் குப்பைகளை கழித்துவிட முடியும் என்றால் நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய நிலை வந்துவிடும். நாம் ஏற்கனவே கற்பனைக்கும் அப்பால் குப்பையை உருவாக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான திட்டம் என்றால் முதலில் நாம் நம் சொந்த கிரகத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போல நாம் உருவாக்கும் வேஸ்ட் அளவுகளையும் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெரிய மற்றும் வலிமையான ஸ்பேஸ்கிராஃப்ட் உருவாக்குவது கடுமையான ஒன்றென்று புரியும். மேலும் அது லிஃப்ட் ஆஃப் செய்ய தேவையான ஃபியூல் அளவு கூட அபாரம். இறுதியில் நம்மால் கவர்மெண்ட்ஸ் மற்றும் கோர்ப்பரேஷன்ஸ் உடன் கைகோர்த்து கன்சம்ப்ஷன் குறைப்பதில், ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸ் மேம்படுத்துவதில் மற்றும் டிசைன் செய்வதில் ஈடுபடுவதே நல்லது. நம்முடைய எதிர்காலம் இன்னும் நிலைப்பாடானதாக மாற வேண்டும் தானே? ஒரு சூழல் நண்பான இடமாக நம்முடைய குப்பைகளை போடவும் ஒரு இடம் உண்டா? எப்போது மலைகளா இல்லையா? அது ஒரு கதை. அடுத்த வாட் இஃப் வரிசையில் பார்க்கலாம். ஹே, இப்போது எங்களுடைய காட்சியை பார்க்காமல் விடாதீர்கள், இன்னும் இருங்கள்.